தர்மஸ்தலா குறித்து எழுந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை கொலைகள் குறித்தான இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கர்நாடக மாநிலம் தக்ஷின் கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் தர்மஸ்தலா. இங்கதான் 800 ஆண்டுகள் பழமையான மஞ்சுநாத சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் தூய்மை பணியாளரா வேலை பார்த்தவர் தான் பீமா. அவர் கடந்த ஜூலை 3ஆம் தேதி காவல் நிலையத்துல இந்த 95லேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரினுடைய உடல்களை புதைச்சிருக்கேன். கோவில் நிர்வாகத்தினால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்கள், ஆண்கள், சிறுமிகள் அப்படின்னு அவர்கள் மட்டும் இல்லாம இங்க வீடு இல்லாம இருக்கிறவங்க, ஆதரவற்றவர்கள், பிச்சை எடுக்க வந்தவங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பேரினுடைய உடல்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாக்குமூலங்கள் எல்லாவற்றையும் நீதிமன்றத்திலையும் போய் சொல்லி சரணடைகிறாரு. அதற்கு பிறகுதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. முதல்ல இவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. முன்னாடி விசாரணை குழுக்கள் அமைச்சு தேடி பார்க்கும்போது அவர் சொல்ற மாதிரி அந்த இடங்கள்ல எந்த ஒரு எலும்புக்கூடுகளுமே கிடைக்காம இருந்துச்சு. ஆனா போக போக அவர் சொன்ன அந்த 13 இடங்கள்ல 6வது இடத்தை நெருங்கும் போது அங்க ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடுக்கு பக்கத்திலேயே சிவப்பு நிற புடவையும் சேர்த்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மலைப்பகுதிகளில் தேடி பார்க்கும்போது நிறைய எலும்புக்கூடுகளும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 11வது இடத்தை தோண்டி பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 100 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. அதற்கூட சேர்த்து நிறைய உடைகளும் நிறைய உடைமைகளும் போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இப்ப விசாரணையை தொடங்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த எலும்புக்கூடுகளையும் அந்த உடைமைகளையும் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஆய்வு விசாரணையில தான் இந்த எலும்புக்கூடுகள் யாரோடது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னும் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் மேல நிறைய இடங்கள்ல உடல்களை தோண்டி எடுக்கிறதுக்கான வேலைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தர்மஸ்தலால இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டும் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இதுதான் முதல் முறையா இப்ப எழும்பி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 1979வது ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் எக்கச்சக்கமான வழக்குகள் நிலுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 2011வது ஆண்டு வரைக்கும் தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 452 மர்மமான மரணங்கள் நடைபெற்றிருக்கிறதா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாகவும் தெரிய வந்திருக்கு. முதல்ல 1979ஆம் ஆண்டு நடந்த வேதவள்ளி அப்படிங்கிற ஒரு ஆசிரியரினுடைய மரணம். தன்னுடைய வேலை செய்யக்கூடிய பள்ளியில அந்த கோவில் நிர்வாகம் தன் இனத்தைச் சேர்ந்த ஒருவரை சட்டத்துக்கு விரோதமா தலைமை ஆசிரியரா பணியில் அமர்த்துறாங்க. அதை எதிர்த்து வேதவள்ளி நீதிமன்றம் வரைக்கும் போய் நியாயம் கேட்கிறாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்புமே வேதவள்ளிக்கு ஆதரவா வந்துருது. அதற்கு பிறகுதான் வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தனி அறையில வைத்து எரித்தே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தான் முதல்ல தர்மஸ்தலால வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சம்பவமா பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 1986வது ஆண்டுல தர்மஸ்தலா பகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர் தேர்தலில் நிற்கிறாரு. பொதுவாகவே அந்த பகுதிகளில் அந்த கோவில் நிர்வாகம் யாரை தேர்தலில் நிற்க சொல்லுதோ அவங்க தான் நிற்கணும், அவங்க தான் வெற்றி பெறணும். ஆனால் அவங்களை எதிர்த்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் நின்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 17 வயதான அவருடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்து மிகவும் மோசமான முறையில் கொலை செய்து ரோட்டோரமாக தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சம்பவம் அந்த நேரத்தில் நாடாளுமன்றம் வரைக்கும் போய் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 2012ஆம் ஆண்டுல தர்மஸ்தலால இருக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுமி பள்ளி முடித்து வீட்டுக்கு வர வழியில காணாம போயிருக்காங்க. தேடி பார்த்ததுல 4-5 நாட்களுக்கு பிறகு ஆற்றங்கரை ஓரமா அவங்களுடைய உடல் அரை நிர்வாணமா கிடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த 3 சம்பவங்களும் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சே தவிர ஆனா அந்த சம்பவங்களுக்கான எந்த ஒரு நியாயமும் நீதியும் இதுவரைக்கும் பெற்றுத்தரப்படல. அது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான காணாமல் போன வழக்குகள், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குகள் தர்மஸ்தலால இதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2003வது ஆண்டுல மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் அந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு போய் அங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய தாயார் காவல் நிலையத்துல புகார் அளிச்சும் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த தாயை மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நாள் கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க தலையில அடிச்சு அவங்கள கடத்திட்டு போய் இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. அவங்க இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க வீடு அத்தனையுமே நாசப்படுத்தி எரித்து இப்படி ஒரு மகள் உயிரோட இருந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மொத்தமா சிதைச்சிருக்காங்க. இப்படி பல சம்பவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப வெளியில வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே, சமூக ஆர்வலர் ஒருத்தரு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமிய கொலை செய்து சட்டவிரோதமா அந்த சிறுமிய எரித்ததற்கான சாட்சியாகவே நானே இருக்கேன் அப்படின்னு வந்து காவல் நிலையத்துல முன்னாடி ஆஜராகி சொல்லியிருக்காரு. இந்த கோவில் நிர்வாகத்து மேல இருந்த பயத்தினாலயும், அவங்களுடைய ஆதிக்கத்தினாலயும் தான் நான் இத வெளியில சொல்லாம இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இத சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு அவரும் வாக்குமூலம் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்களே நெறைய நேரங்கள்ல நாங்க காடுகளுக்கு போம்போது, நெறைய பிணங்கள அந்த காட்டுப் பன்றிகள் குழியில உள்ள இருந்த பிணங்கள எடுத்து வெளியில போட்டிருக்கிறத நாங்களே பார்த்திருக்கோம். நெறைய உடல்கள் ஆற்றங்கரை ஓரத்துல மோசமான முறையில கொலை செய்து கிடந்ததையும் நாங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்லியிருக்காங்க. இப்படி விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த விசாரணைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த 2000ஆவது ஆண்டுலேருந்து 2015ஆவது ஆண்டு வரைக்கும் தர்மஸ்தலால நடந்த மர்மமான மரணங்கள் குறித்தான ஆவணங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய உண்டு பண்ணுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில வந்ததற்கு பிறகு, இந்த குற்றவாளிகள் எல்லாருமே மாட்டிக்கிருவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் காவல்துறையில இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அப்படின்னும், அதனால தான் இந்த ஆவணங்கள் எல்லாமே திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழும்புது. இந்த தர்மஸ்தலால இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமி கோவில நீண்ட காலமா ஹெக்டே அப்படிங்கிற குடும்பம் தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. அதன் அடிப்படையில பார்த்தா 1968ஆவது ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தாவா இருக்காரு. இந்த வீரேந்திர ஹெக்டாவுக்கு கடந்த 2022ஆவது ஆண்டு பாஜக பத்மபூஷன் விருது வழங்குச்சு. அதற்கு பிறகு இவர மாநிலங்களவை எம்பியாகவும் ஆக்குனாங்க. பாஜக கூட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய இந்த வீரேந்திர ஹெக்டா மீது முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு கர்நாடகம் முழுவதும் இன்னைக்கு குரல்கள் எழும்புது. அது மட்டும் இல்லாம கடந்த 2012ஆம் ஆண்டு இறந்து போன அந்த சிறுமியினுடைய குடும்பத்தார்கள் இந்த வீரேந்திர ஹெக்டாவினுடைய தலையீட்டால தான் எங்களுக்கு இப்ப வரைக்கும் நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1968ல இருந்து இப்ப வரைக்கும் இவர்தான் தர்மகர்த்தாவா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் ஒருவேளை கொலையை செய்தவர்கள் வேற ஒருவர்களாவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பா இவர்கள் தான் நின்றுப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் எழும்பியிருக்கு. அந்த ஊரை சேர்ந்த பலருமே இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள், பாலியல் குற்ற சம்பவங்கள் இதெல்லாமே செய்யறவங்களுக்கு ஆதரவா அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கிறதுக்காக கர்நாடக மாநில அரசாங்கம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க. அந்த புலனாய்வு குழுவினுடைய தலைவரா இருக்கக்கூடியவர் தான் பிரணாப் மொஹதீன். இப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருந்த இந்த பிரணாப் மொஹந்திய கடந்த ஜூலை 29ஆம் தேதி மத்திய அரசு பணிக்கு அழைத்து ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில வந்து மாநில அரசாங்கம் அதற்காக ஒரு குழுவை அமைச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை திடீர்னு வேண்டுமென்றே ஒன்றிய அரசாங்கம் மத்திய பணிக்கு அழைச்சிருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழும்பினது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய ஆதரவாளராகவும் மாநில எம்பியாகவும் இருக்கக்கூடிய வீரேந்திர அந்த ஹெக்டேவை காப்பாத்துறதுக்காக தான் பாஜக அரசாங்கம் இப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய திடீர்னு மத்திய அரசு பணிக்கு ஒன்றிய அரசாங்கம் மாற்றி இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த வீரேந்திர ஹெக்டேவை காப்பாத்துறதுக்கான ஒரு வேலையா அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகமும் இந்த இடத்துல எழும்பியிருக்கு. இப்படி மக்களால புனிதமாக கருதப்படுற ஒரு கோவில்லையே இவ்வளவு மோசமான குற்றச்சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே, அதுவும் இத்தனை ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது எல்லாமே வெளியில வந்ததுக்கு பிறகு விசாரணை நடக்கும்போது கூட அந்த விசாரணையிலையும் நிறைய குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு அரசின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கு. தங்களுக்கு ஆதரவானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை ஒன்றிய அரசாங்கம் பார்க்குதோ அப்படிங்கிற கேள்வியும் எழும்பியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி யாரையும் காப்பாற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபடாம உண்மையாகவும் நேர்மையாகவும் விசாரணையை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கப்படாத பட்சத்துல நீதிமன்றங்களே முன்வந்து இந்த வழக்குகளை விசாரிச்சு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கு துணை போனவர்களுக்கும் சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரினுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு.